கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசன தியானத்தை நாம் தியானிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிறிஸ்தவ மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் முதலாவது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை அறிந்திருக்கப்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருளின் ராஜ்யத்துக்கு உண்டான பிள்ளைகளாய் தான் நாம் இருந்திருக்கிறோம். இந்த ரட்சிப்பு நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மை பாவிகளாய் இருக்கும் போதே நம்மளை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதானே? நியாயவான், நீதிமான், நல்லவன், அநேகருக்கு நன்மை செய்கிறவன், தீங்கே நினைத்ததில்லை அப்படின்னு நினைச்சு நம்மளை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கிட்டாரா? நீங்க என்னதான் செய்துட்டு இருந்தாலும் விக்கிரகத்துக்கு அடிமையா இருந்தா நீங்க இருளின் ராஜ்யத்தின் பிள்ளைகள் தான். பல கோடிகள் உள்ள சொத்தை ஒரு சேரிட்டிக்கு எழுதி வச்சிருக்கலாம், ஆனா ஆண்டவர் அறியல. ஆண்டவருக்கு விரோதமான செயல்பாட்டில் நீங்க இருந்திருக்கிறீங்க. நீங்க இந்த உலகத்தின்படி நீங்க செய்த நன்மைகள்லாம் இந்த உலகத்திலே நீங்க பெற்றாகி விட்டது, அது முடிஞ்சு போச்சு. அது பரலோகத்துக்கு உண்டான ஆசீர்வாதமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க தேவனுடைய ஈவுக்குண்டான பிள்ளைகள் என்று நீங்கள் உணரத்தக்க, நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்க நடந்து கொள்ளுகிற ஸ்லாக்கியம் எப்படி இருக்குன்னு உங்களை பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில ஃபெயில் ஆயிருப்போம், வாழ்க்கையில நீதிமான் என்கிற அந்த பெயருக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருந்திருப்போம். ஆனால் தேவன் நம்மை ரட்சித்தார். உலகம் நம்மளை ஏத்துக்குமா? உலக சட்டம் நம்மளை ஏத்துக்குமா? நம்ம திருடனா இருந்தோம், கொலைகாரனா இருந்தோம், விபச்சாரக்காரனா இருந்தா இந்த உலகம் நம்மளை பார்த்து நீ யார்? அப்படி திருடன்னா உன்னை பார்த்து திருடன் கையை நீட்டுவாங்க. இவன் யார் தெரியுமா? இவன் விபச்சாரக்காரன் அப்படின்னு கையை நீட்டுவாங்க. இவன் யார் தெரியுமா? கொலை பண்ணி 3 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா நம்மளை பார்த்து கையை நீட்டுவாங்க. ஆனா தேவன் நம்மளை பார்த்து அப்படி கையை நீட்டுகிறவர் அல்ல. அவர் நம்மை பாவியாய் இருக்கையிலே நம்மளை ரட்சித்து அவருடைய சமூகத்துல பிள்ளையாய் சேர்த்துக் கொண்டார். இப்போ நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறது தெரியுமா? நம்ம பலவிதமான ஜெபத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு அது வேணும், இது வேணும், இதை கொடுங்க, லேட் ஆகிட்டு இருக்குது, நானும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். என்னவோ அவரு கையை 2 கையை இப்படி பின்னாடி கட்டி பிடிச்சி, இந்த கையை தூக்கி இது உள்ள விட்டு இப்படி நம்மளை பிடிச்சி வச்சிருக்கிறா. நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்காம அவரு நம்ம ஆசீர்வாதத்தை பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரியும் உபவாசிக்கிறோம், முழங்கால 8 மணி நேரம் நிக்கிறோம், அப்படி நிக்கிறோம், இப்படி நிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. என்னவோ அவர் ட்விஸ்டா இருக்கிற கையை மெதுவா கொஞ்சம் வெளியே எடுத்து, இந்த கையை வெளியே எடுத்து ரொம்ப சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பையன். இந்த விசுவாசி ஏகப்பட்ட சவுண்டை கொடுக்குது. நம்ம பரலோக ராஜ்யத்துல ஃப்ரீயா இருக்க முடியல. இவன் ஜெபம் முறுக்கின்னு இருந்த என் கையை திருப்பி எடுத்து அவனை கொடுக்க வச்சிருச்சு. அப்படி ஜெபிப்பதற்காக அவர் நம்மை அழைக்கல. அந்த ஸ்தானத்துல நீங்களும் இல்லை, அந்த ஸ்தானத்துல அவரும் இல்லை. நம்ம ரட்சித்த அந்த ஸ்லாக்கியத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா, அவர் முறுக்கின்னு இருக்கிற கையாளவா உன்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் பாரம்பரிய கட்டிலிருந்து மீட்டு எடுத்திருப்பாரு. இல்ல ரட்சிப்பதற்கு முன்பாக இயேசுவை பார்த்து கேட்டியா, சாமி உங்களை பத்தி என்னவோ சொன்னாங்க, எல்லாரும் சிலுவையில அறையண்டிகளா, எங்களுக்காக தான், கொஞ்சம் ட்ரை பண்ணி எங்களை இந்த பாவத்திலிருந்து கொஞ்சம் எடுக்க பாருங்களேன், முடியுதான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு ஏதாவது கேட்டுக்கிட்டு தானே வந்தீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள. தெளிவாய் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்க ஒண்ணுமே செய்யல. யாரோ ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. எங்கேயோ பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், இயேசுவோட இருக்கிறான், நல்லா இருக்காங்கிற ஒரு செய்தியை கேட்டு போய் பார்ப்போமே நடக்குதா நடக்கலையா, அது நம்பிக்கை கிடையாது. உள்ள கிட்ட வரும்போது அந்த விசுவாசம் தெரியுது. அவர் கிருபையும் உங்க விசுவாசமும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்துருச்சு. அவர் கை பின்னாடி கட்டியிருந்த கையையும் அவுக்கல,
உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குன்னு சொல்லி எங்கேயோ வந்து ஒரு மூட்டையை தூக்கி உங்க மேல ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, மூட்டையை வச்சுக்கங்கடா. அப்படிலாம் கொடுக்கல. அவருடைய பர்சனல் ஈவ், நம்ம மேல வைத்திருக்கிற ஈவ், அதுதான் நமக்கு கொடுத்தார். இப்ப நம்முடைய வேலை, நமக்கு இந்த ஜீவன் இருக்குதுன்னா நீ கேட்டு ஜீவன் இல்லை, அது அவர் கொடுத்ததுனால உன் கையில இருக்கு. உன் மைண்ட் நல்லா இருக்குன்னா நீ கேட்டு உன் மைண்ட் நல்லா இருக்குன்னு அவர் கொடுக்கல, அவர் கொடுத்ததுனால தான் உன் மைண்ட் நல்லா இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாமே அவர் கொடுத்ததுனாலதான் நமக்கு இயக்கத்துல அது இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? உனக்கு தேவை உள்ளவைகளை நாம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற அனுபவம் தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு சமாதானம் வேணும். அப்படியாப்பா, அப்ப சமாதானம் இல்லையா இருக்கிறியா? சரி, கேட்டு எடுத்துக்க. உங்களுக்கு உண்டான சமாதானத்தை அவர் பர்சனலா எடுத்து வச்சுட்டு, அது எப்போ அவருக்கு தெரியும். நாளைக்கு நடக்க போறது தெரியும், இன்னைக்கு நடக்க போறது தெரியும், நேற்று நடந்து முடிந்தது தெரியும், உனக்கு விரோதமா யார் எழும்புவான்னு தெரியும், உனக்கு உதவி செய்கிறவன் யார் என்ன எதுன்னு சகலமா அவர் அறிந்திருக்கிறார். நம்ம அவர் அறிந்திருக்கிறார் என்பதை அறிந்தா அந்த ஒரே ஒரு பாயிண்ட் போதும் நமக்கு. இப்ப நீ கேட்டு உனக்கு கொடுக்க வேண்டியதை பார்சலை பிரிச்சு அவர் காமிக்கிறார். தம்பி, இதுவா கேட்டிருந்த இந்த பிரேயர்ல? அவன் சொல்றான், இது இல்ல சாமி. அப்பா, இதுவாப்பா தம்பி கேட்டிருந்த? இது இல்ல சாமி. நீ கேட்கறத அறியாத தேவனா அவரு? நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உன்னை அறிஞ்சிருக்கிறார். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே உன்னை அவர் அறிந்திருக்கிறார். தாவீது சொல்லலாம், என் அவயங்களில் ஒன்றாகலும் உருவேற்படும் நாட்களுக்கு முன்பாகவே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. God has seen the womb. அவர் கர்ப்பத்தையே பார்த்திருக்கிறார். இன்னங்க குழந்தைய உருவாகல. அவருக்கு தெரியும் இப்போ ஒரு கரு உருவாக போகுது. சோ நம்மள அறிந்திருக்கிறவர், நீ கேட்டு இதுவா பாரு அதுவா பாரு, இது இல்லையா அது இல்லையா அப்படின்னு உன் மனசே புரியாத தேவன் உன்னை அவருடைய பாதையில் அழைக்கல. உனக்கு வேண்டியது கடைசி மூச்சு, கல்லறை தோட்டம் போகிற வரைக்கும் உன் அத்தியாயம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். உன் சாவுக்கு எத்தனை பேர் வருவான் அவருக்கு தெரியும். நீ வாங்குற பெட்டி எங்க அங்கன்னு அவருக்கு தெரியும். எத்தனை சேர்ல எத்தனை பேர் வந்து உட்காருவான்னு தெரியும். ஒரு ரோஜா பூ கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டான் நீ நல்லா இருக்கும் போது. இப்ப அவன் தான் பெரிய மாலையை வாங்கிடுவான் உனக்கு, அதுவும் அவருக்கு தெரியும். இவ்வளவு அறிந்திருக்கிற மனுஷன், அவர் தேவனுடைய ஈவை கொண்டிருக்கிற தெய்வீக மனுஷன் என்று நீங்க என்னைக்கு உணர்கிறீங்களோ, சாத் சாத் அந்த கிரைஸ்ட் உனக்குள்ளவே இருக்கிறார் என்பதை நீ உணரும்படி உனக்கு செய்வார். அவர் அங்க இருந்துகிட்டு நீ இங்க இருந்து கேட்கிற தெய்வமாக இல்ல, அவர் டைரக்ட் பர்சனாலிட்டியாக உன் சரீரத்துக்குள்ளேயே, உன் சிந்தைக்குள்ளவே, உன் கண் பார்வையில, உன் கைகள்ல, உன் கால்கள்ல, உன்னுடைய உறுப்புகள்ல அவருடைய சாயல் இறங்கி இருக்கிறது என்பதை எப்ப நீ அறிகிறியோ அப்பந்தான் நீயும் அவரும் ஒன்றாக இருக்கிறீங்க. இயேசு சொன்னார், நானும் பிதாவாகிய தேவனும் ஒன்றாக இருப்பது போல நீங்களும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய பரிபூரண சித்தம். It is the wholeness of his will, plan and determination. இது அவருடைய பரிபூர்ண சித்தமும் திட்டமும் தீர்மானமும் இருக்கிறது. இதுக்கு மேல ஒன்று கிடையாது. தேவச்சனமே, நாம கிருபையினாலும் அவர் நமக்கு தந்தருள்ள விசுவாசத்தினாலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தோம்னா without his plan ஒரு தலை முடி கூட இது உள்ள வந்து இறங்க முடியாது. இங்க மகத்துவம், இங்க இருக்கிற வார்த்தையினுடைய மகத்துவங்கள், இங்க இருக்கிற செயல்முறைகள் மகத்துவம் தேவன் யாருக்கு வைத்திருக்கிறாரோ only the determined person can come into this door. இந்த வாசல் வழியா அவருக்கு பிரியமானவனோ அவருக்கு எதிராளியோ அவருக்கு உகந்தவனாகவோ அல்ல, தீர்மானிக்கப்பட்டவன் தான் உள்ள வர முடியும். அவருக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனா தீர்மானம் இல்ல.
வர முடியாது. அவருக்கு கோடி ரூபாய் நீங்க கொடுத்துருப்பீங்க ஒரு சபை கட்ட, அவருக்கு தெரியாது. ஆனா அவருடைய தீர்மானம் இல்லாத அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்தவங்க கூட இந்த திருச்சபைக்குள்ள வர முடியாது. ஆனால் பாவியா இருக்கும், விக்கிரக ஆராதனை பொய் சொல்லி ஆராதிக்கிட்டு இருப்போம், ஆண்டவரை வச்சுக்கிட்டு தேவன் தேவன் சொல்லி வெளியே ஆக்ஷன் கொடுப்போம். ஆனா உள்ள யார் இருக்கிறான்? இருளின் ராஜ்யத்தினுடைய அதிபதி தான் உள்ள இருக்கிறான். அவனை கூட தேவன் தீர்மானம் இருந்தா இது வழியா கொண்டு வருவார். ஆனா நம்ம பார்ப்போம், இவன் ஹிப்போக்ரசி ஸ்பிரிட் ஆச்சு, ஹிப்போக்ரசி தான் இவன் மாய்மால ஸ்பிரிட் ஆச்சு, இவன் எப்படி உள்ளவரா? தீர்மானம் யாருது? தீர்மானம் பண்றது யாருது? பவரு தேவன். அதனால உள்ளவன் தான். 1 கோடி ரூபாய் உத்தமமா கொடுத்திருப்பான், தேவன் அவன் மேல பிரியப்படல. சோ வேதம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசித்து கொண்டே நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. உங்களுடைய எல்லா சம்பவங்கள், நீங்க பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்காக அவருடைய ஈவினாலே எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரிப்பது நம்முடைய கடமை. என்னைக்கு அவர் தீர்மானம் உங்க மேல இருக்குன்னு நீங்க அதை ஊர்ஜிதப்படுத்துகிறீங்களோ, அதை கன்ஃபஸ் பண்றீங்களோ, அதை பிரகடனப்படுத்துகிறீங்களோ, அப்பதான் நீங்க நினைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்களோட கூட இருக்கும். ஏன்? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், அவருடைய சாயல் பற்றி பிடித்திருக்குது உங்களை. இப்ப நீங்க கேட்கும் போது யார் கேட்கிறா தெரியுமா? கிரைஸ்ட் with the Holy Father கேட்டுக்கொண்டிருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பலியான ஒரு கிருபாதர ஆட்டுக்குட்டியின் பலியான தேவன் அவர். He is a representative of the whole world humanity. அவர் கேட்டா பிதா செய்யாம இருப்பாரா? இப்ப பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்த குமாரனுடைய ஆவியாக பேசுகிறவராய் மாறுகிறார். உங்க சத்தம் பிதாவின் சத்தத்துக்கு ஈக்குவலான ஒரு சத்தம். ஏன்? ஜீசஸும் பிதாவும் ஒரே வடிவத்தில் இருக்கிறாங்க. இப்போ உனக்குள்ள இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணி பேச வைக்கிறாரு. பேசுகிற வார்த்தை ஜீசஸ், கேட்கிறவர் பிதாவாகிய தேவன். இங்கே ட்ரினிட்டி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல கிரியேஷன் நடந்துகிட்டே இருக்கும். கிரியேஷன் எவ்ரி fraction of second கிரியேஷன் உள்ள நடந்துகிட்டே இருக்கும். சோ தேவ ஜனமே, அவரால் உண்டான ஈவின் பாத்திரங்கள் என்று சொல்லி நீங்கள் என்ன எப்போ எந்த சூழ்நிலை சிந்திக்கிறீங்களோ அப்பமெல்லாம் உங்களுடைய prayers will be answered. எது இல்லையோ you will receive it. What you want, it will be inherited in your life. அது சுதந்திரவாளியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களின்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்.